வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி குக்கிங்கில் நாம் சிதம்பரமில் ரொம்ப ஸ்பெஷலான கத்தரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிதம்பரமில் இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு டிஷ். சிதம்பரம் கோயிலில் சம்பா சாதமும் இந்த கத்திரிக்காய் கொத்தும் கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கோயிலில் பண்ணுற கத்திரிக்காய் கொத்தில் வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க. நாம் வெங்காயம் சேர்த்து பண்ணியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் கூட நம்மளோட பேஜ் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கத்திரிக்காய் கொத்து பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 4 டீஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இது கூடவே 6 மிளகா வத்தல். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கோங்க. இப்போ இதை நாம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி விதை, கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் 3 இப்போ பவுடர் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 15 to 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் கூடவே 2 கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் 2 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வதக்கின கத்திரிக்காய் வெங்காயமும் மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இது மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கத்திரிக்காய் கொத்து பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, மல்லி விதை 3மே நாம் பவுடர் பண்ணியாச்சு. பிரிஞ்சால் அண்ட் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நான் பெருங்காயம் கரைச்சி எடுத்துருக்கேன். நீங்கள் பொடியாக எடுத்தால் கூட அதை கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது அது வந்துட்டு சரியாக கரையாமல் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு 50 ml புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பிரியாணி, கீ ரைஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மசாலா நல்லா வதங்கி ரெடியானதும் அரிசியை போட்டுட்டு உடனே தண்ணியை ஊற்றிடுவோம். அப்படி இல்லாட்டினா ஒரு சிலர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டுட்டு அப்படியே குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நாம் மசாலா ரெடியானதும் அதில் அரிசியை போட்டு ஒரு 30லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் அந்த ஆயிலோடு சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி யூஸ்வலாக நம்ம பிரியாணி ரெடி பண்ணுற மாதிரி, கீ ரைஸ் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரைஸ் ரொம்ப உதிரியாக வரும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இனிமேல் குக் பண்ணும்போது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் மிளகா வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. 2 வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கொத்து பவுடர், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி,
1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது வந்துட்டு பெருங்காய தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இடையிடையே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணலாம். கத்திரிக்காய் கொத்து வந்துட்டு இப்படி தான் தொக்கு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறது கிடையாது யாருமே. இப்போது இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கத்திரிக்காய் கொத்து ரெடி. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.